வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒன்று பிறந்தா நல்லா பணக்கார மூட்டில் பிறக்கணும், இல்லைன்னா பிச்சைக்கார மூட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த டயலாக்கை நான் என்னுடைய விஷயத்தில் நிறைய விஷயத்தில் யோசிப்பேங்க. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த டைலாக்கை வந்து யோசிப்பீங்க. என்னடா அது அக்கா பேசுறது ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்காக இந்த டைலாக் எல்லாம் சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்பே எனக்கு அந்த டைலாக் தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பெண்கள் எல்லாருக்குமே பொழுது போனால் என்ன குழம்பு வைக்கிறது, பொழுது விடிஞ்சா என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனக்குமே அதே பிரச்சனை தாங்க. இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மாடி மேலே நட்டு வச்சிருக்கோம் பாருங்க புதினா செடி. அந்த புதினா செடி ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஏதோ பரவாயில்ல, அந்த புதினா செடியால் இன்னைக்கு ஒரு வழி கிடைச்சிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் தம்பியும் காலையிலே மேலே வந்துட்டு புதினா செடியை வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 டப்பாயிலே நம்ம நட்டு வச்ச புதினா செடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட 2வது டைம் கட் பண்ணுறேன். இன்னும் ஒரு தொட்டி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 டைம் கட் பண்ணிட்டேன். இது 4வதா டைம் கட் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் துளிரட்டும், அப்புறமா கட் பண்ணிக்கலாம், இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம தொட்டாச்சினிங்க செடி பாருங்களேன், காலையிலே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி காலையிலே அதையுமே தொட்டு நம்ம சினுங்க வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தொட்டு தொட்டு சினுங்க வச்சிட்ருக்கேன். நான் இந்த செடியை தொட்டு தொட்டு சினுங்க வைக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கதிர் அந்த புதினா தழையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டான். பாருங்க, இதுதான் அந்த இன்னொரு நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு தொட்டியில் புதினா செடி இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த செடி தான் அது. இந்த புதினா செடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சுன்னா அது ஒரு நாளைக்கு நம்ம சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இந்த 2 டப்பாயில் இருக்கிறத மட்டும் இன்னைக்கு கட் பண்ணிக்கினா போதுமானது, இதுவே நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டப்பாயில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக புதினா செடி, கத்திரிக்காய் செடின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் 1-2 நட்டு வச்சோம்னா அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாடி தோட்டத்தில்னு கிடையாதுங்க, நம்ம வீட்டை சுற்றி இடம் இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 காய்கறி செடி, பூச்செடி எல்லாம் நட்டோம்னா நமக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம புதினா செடியில் இவ்வளோ தழை கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த புதினா தழையை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி துவையல் பண்ண போகிறோம். புதினா துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே புதினா துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன், போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சரி காலையில் இருக்கிற பூவை 1-2 நம்ம பறிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற இந்த 1-2 பூவெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். இந்த எல்லோ ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூ இருக்குது. சரி அதில் ஒரு பூவை நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதில் ஒரு பூவை தான் தம்பி கட் பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவெல்லாம் 1-2 இருக்குது. அதெல்லாம் கூடவே பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பறித்து எடுத்துக்கிறேன். நம்ம மல்லிப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நிறையவே மொக்கு விட்டுட்டுருக்கு. இதுக்கு மேலே பூ பூக்கும்னு நினைக்கிறேன். முல்லைப்பூ செடியிலையும் 1-2 பூ இருக்குது. சரி அதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம், இன்றைக்கி சாமிக்கு போடுறதுக்கு இதுவே போதுமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்ருக்கேன். நம்ம அடுப்பங்கரையில் போயிட்டு என்னதான் எல்லாமே செட்டாக வாங்கி வச்சுருந்தாலும் நம்ம பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன குழம்பு வைக்கிறது, திரும்ப சாயங்காலம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்குது. இதில் வேற நல்லா சமைக்க தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்மள மாதிரி அறக்குறையாக சமைக்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பாடு இன்னும் ரொம்பவே பெருசாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா தழை கூடவே நம்ம பறித்த பூவே வச்சுக்கிட்டு கீழே போயிட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதினாவை தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா வணக்கி எடுத்து அதை வந்து துவையலாக செஞ்சுருக்கேன். துவையலாக செஞ்சு நம்ம தம்பி பாப்பாவுக்குமே லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த புதினா துவையில தான் கொடுத்து விட்டுருக்கேன். என்னங்க உங்கள் வீட்லேயும் நிறைய இந்த மாதிரி குழம்பு பிரச்சனையெல்லாம் இருக்குங்களா? அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருந்தால் இல்லை மாடி தோட்டத்தில் கூட இந்த மாதிரி புதினா செடி, கத்திரிக்காய் செடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செடியெல்லாம் கிடைக்குதோ அந்த செடியெல்லாம் நட்டு வைங்க. உங்களுக்கு குழம்பு பிரச்சனை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், இந்த புதினா துவையில தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த தழையில் இந்த புதினா துவையில தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கு கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. திரும்பவும் சொல்கிறேன், புதினா துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.